திரு ஜி.கே. நாகராஜ், இதெல்லாம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் இலக்குகளா? பாஜகவுக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டும் இலக்கு இல்ல. தமிழகத்தின் வளர்ச்சி, மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்று மக்களை சேர்ந்தடைவது, ஒரு ஆன்மீக பூமியான தமிழகம் முழுமையாக வளர்ச்சி பெறுவது, மற்ற மாநிலங்களோடு எல்லா திட்டங்களையும் எல்லா மசோதாக்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவோடு இணைந்து செல்வது, பிரிவினைவாதமற்ற மக்களை ஒற்றுமையாக ஒரு தமிழகத்தை உருவாக்குவது, இதையெல்லாம் பாஜகவுடைய கொள்கை. இதை நோக்கித்தான் இந்தியா இன்று சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலக நாடுகள் போற்றுகின்ற இடத்தில் இன்னைக்கு இந்தியா இருக்கிறது. உலகத்தை ஒரு முன்னோடியாக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கின்றார்கள். அதை நோக்கித்தான் தமிழகம் பயணிக்க நாங்கள் நினைக்கின்றோம். அதனால தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சிகள் இப்ப நீங்க பட்டியலிட்ட இதை எதையுமே செய்யலன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா 70 ஆண்டு காலம் அவர்கள் ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் சொல்லலாம். 35 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. இன்னைக்கும் கள்ளச்சாராய சாவுகள், நீங்க இன்னும் சொல்ல போனா கல்வராயன் மலை பகுதியில அந்த மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்கிறதா, மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுதா போய் பாருங்கன்னு ஒரு முதல்வரை ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இன்னும் நெடுவாசல் இன்னைக்கும் நம்முடைய வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படல. இன்னைக்கும் பட்டியலின மக்களுடைய நிலை மிக பரிதாபமாக இருக்கிறது. இரண்டு கட்சிகளும் பேசி வந்த சமூக நீதி என்பது இன்றைக்கும் சாராய கடையில் ஒன்றாக இருக்கிறது. சமூக நீதி இன்றும் சாதி பிரிவினைகள் குறைஞ்சபாடு இல்ல. விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க தானே மாறி மாறி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகளா. உண்மை, அதுல மாற்று கருத்து இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும், அப்பொழுது அவர்கள் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தை எப்படி ஆள வேண்டும் என்று மிக நுணுக்கமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மொழிவாரியான பிரிவினை, சாதி வாரியாக பிரிவினை, அதே மாதிரி மாநிலம் வாரியாக பிரிவினை, மத ரீதியான பிரிவினை, இந்த 4 பிரிவினைல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, இந்த மாதிரி பாகுபாடுகளை வைத்து மிக தெளிவாக ஆட்சி அமைக்கின்ற முறையை 2 கட்சியிலும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா இன்றைய நிலை சற்று மாறி இருக்கிறது. திமுக வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக அவர்கள் சற்று முன்னோக்கி இருக்கிறார்கள், முன்னே எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராக திராவிட கட்சிகள்ல இதுவரை இல்லாத வகையில ஒரு மண்ணின் மைந்தன், ஒரு விவசாயி அதிமுகவில் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக வந்த பின்பு அந்த வாய்ப்புகள் சாதகமாக திமுக மாறி இருக்கிறது. அதன் பயனாத்தான் தொடர்ச்சியாக திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. ஏறக்குறைய 36-35% வாக்குகள் பிரிவினைவாதத்துக்கு பலியாகி இருக்கிறது, இலவசங்களுக்கு பலியாகி இருக்கிறது, பாட்டில், பிரியாணி, பீர் இந்த அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதிமுக பயன்படுத்திய அந்த அரசியல் வியூகம் இன்று கொஞ்சம் செல்லுபடி ஆகலன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன வியூகம்? மொழி ரீதியாக இந்த வியூகத்தை அதிமுக பயன்படுத்தினாங்க, ஏன் அது செல்லுபடி ஆகல? என்னுடைய ஒரு வெளிப்படையான கருத்துன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல, அதாவது அதிமுக ஆட்சி இருந்த காலத்துல ஒரு விவசாயியாக ஒரு முதலமைச்சர் பழனிசாமி அவர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த விஷயங்கள் பல நன்மைகளை செய்தார். இன்னும் சொல்ல போனா காவிரி குண்டார் இணைப்பு திட்டம், அவினாசி ஏத்திக்கடவு திட்டம், இது மாதிரி 36க்கும் மேற்பட்ட நீராதாரத்தை மேம்படுத்துகின்ற திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். இதை 50 ஆண்டு கால அரசியல யாரும் செய்யல. அந்த வகையில ஒரு விவசாயியாக தன்னுடைய பணியை அவர் சிறப்பாக செய்தார். ஆனாலும் அவர் தோல்வியை தர வேண்டிய நிலைமை உருவாகியது கடந்த தேர்தலில். இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். இல்ல என்ன வியூகம் அதிமுக என்ன வியூகம் எடுபடலன்னு சொல்றீங்க? இல்ல அதிமுக வியூகம் எடுபடாது அப்படிங்கறத விட திமுக வியூகம் எடுபட்டு இருக்கிறது. அந்த மொழி பிரிவினை, சாதி பிரிவினை, மத பிரிவினை முழுமையாக திமுகவிடம் எடுபட்டு இருக்கிறது. அதோட சேர்ந்து பாட்டில், பிரியாணி, பணம் இதுவும் எடுபட்டு. நீங்க நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசியலை உற்று நோக்குபவர், உங்களுக்கு தெரியாதது இல்ல,
மொழிக் கொள்கையா இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையா இருக்கட்டும், நுழைவுத் தேர்வு கொள்கையா இருக்கட்டும், கல்விக் கொள்கையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எங்கேயாவது ஒரு சின்ன இடைவெளி இருப்பதாக நீங்க உணர்றீங்களா, பார்த்திருக்கீங்களா? இல்ல, என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். சமூக நீதி என்று சொன்னார்கள், சமூக நீதிக்கு என்ன செய்தார்கள் இன்னைக்கும் சொல்ல முடியும். சமூக நீதி என்னைக்கு நடந்தது? கல்வி கல்வி என்று சொன்னார்கள். இன்னைக்கு PM ஸ்ரீநிதி திட்டத்துல 2000 கோடி ரூபாய் பணம் தேங்கி நிற்கிறது மத்திய அரசிடம். அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தையே தான் கொண்டு வந்து போல சொல்லி திட்டத்தை உருவாக்குகிறார்கள். நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்குரிய உரிய வருவாய், உரிய வருமானம் சென்று சேருவதில்லை. இதையெல்லாம் தாண்டி போதைப் பொருள் மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. சாராயத்தை விற்று கள்ளச்சாராயத்தால் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. எதை நான் பாராட்டி பேசுவதாக நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு திமுக மேல இருக்கிற விமர்சனம் அளவுக்கு அதிமுக மேல இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க பேசுறதுல இருந்து? இல்ல, அதுல நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த வரைக்கும் அவர்களுக்கும் சிறிது பங்கு உண்டு. அது பண அரசியல் ஆகட்டும் அல்லது பிரிவினைவாத அரசியல் ஆகட்டும், அந்த பங்கு அவர்களுக்கும் இருந்தது. தமிழ்நாட்டுல பாதிப்பை உண்டு பண்ணதில்ல. நிச்சயமாக பங்கு. எடப்பாடி அரசு மீது அவ்வளவு விமர்சனங்கள் உங்களுக்கு இல்ல? இல்ல, நான் என்னுடைய பார்வை என்ன சொல்றேன்னு கேட்டா, 4 ஆண்டு காலத்துல நிறைய பேசிட்டோம் புரியுது நீங்க சொல்றது. அந்த வகையில தமிழ்நாட்டுல ஒப்பீட்டு அளவுல ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி மேல உங்களுக்கு விமர்சனம் இல்ல, அப்படிதானே? இல்ல, ஆட்சியை பொறுத்த வரைக்கும், ஒரு அரசியல் கட்சியாக பொறுத்த வரைக்கும், இந்த கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியாக இருந்தது என்று சொல்லலாம். அது சரிதான். ஜெயலலிதாவை விட எடப்பாடி மேல உங்களுக்கு கொஞ்சம் நன்மதிப்பு இருக்கிறதா நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நானும் ஆட்சி நிர்வாகத்துல தான் கேட்கிறேன், ஆளுமை ஒப்பீடு இல்ல, ஆட்சி நிர்வாக ஒப்பீடா தான் நானும் கேள்வி கேட்கிறேன்.